Hello friends, இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஐஸ்கிரீம் கேக் பண்ணுறதுக்கு முதல்ல கேக் பேஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கேக் டின்ல கொஞ்சோண்டு நெய் சேர்த்து அதை நல்லா தடவி அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மைதாவை சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு 3/4 கப் மைதா, 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதோட 1 டீஸ்பூன் வெனிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ரீஸ் பண்ண கேக் டின்னில் ஊற்றிடலாம். உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் போகிறதுக்கு இதை 2-3 வாட்டி தட்டிக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் பேஸ் கவர் ஆகிற அளவுக்கு உப்பு சேர்த்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு அதில் நம்ம கேக் டின்னை வச்சிடலாம். இதை மூடி லோ டு மீடியம் ஃப்ளேமில் 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக்கை வச்சு கேக்கை குத்தி வெளியே எடுக்கும்போது டூத்பிக் நல்லா க்ளீனாக வந்துருச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக்கை ஆற வச்சுடுங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு முதல்ல சாக்லேட் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் பால், 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் சர்க்கரை சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சில்லுன்னு இருக்கிற 2 கப் ஹெவி விப்பிங் க்ரீமை சேர்த்து அதை நல்லா ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ண உடனே இதோட நம்ம பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிரப்பை சேர்த்து திரும்பி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதையும் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. ஐஸ்கிரீம் கேக்கை பண்ணுறதுக்கு மோல்டு இல்லைன்னா நம்ம பேக் பண்ண அதே டின்னில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே கேக்கு க்ரீம் எல்லாம் வச்சு அசெம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் கேக்கை அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு கேக் போர்டில் நம்ம பண்ணியிருந்த கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரிங்கை கேக்குக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீமை போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இது செட் ஆகிறதுக்கு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற க்ரீமை மேலே டிசைன் போடுறதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கழித்து நம்ம ஐஸ்கிரீம் கேக் ரெடி. இப்போது மிச்சம் இருக்கிற க்ரீமை வச்சு மேலே இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு டார்க் சாக்லேட்டை நல்லா திருவி இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பரான ஐஸ்கிரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.